இது எதுக்கு வைக்கணும்னா வாட்டர் அடிச்சுட்டு போயிடும். வாட்டர் ஒரு தடுப்பு மாதிரி. ஓகே. அணை. அண்ணா அதுக்கு இல்லைன்னா மண்ணெல்லாம் அரிச்சு அங்கே உடச்சிட்டு போயிடும். ஓகே. என் பேர் முத்தையா பாண்டியன். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா அச்சம்பட்டி கிராமம் தடியாபுரம் குக்கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் வந்து பிஇ கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸு 2005 படித்து முடித்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 கூட டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தேன். அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் வந்து சென்னையில் வேலை பார்த்தேன். அது எனக்கு சம்பளம் குறைவாக இருந்ததுனால என்னால் அங்கே இருக்க முடியல. அப்புறம் 2015 இருந்து இங்கே தான் முழு நேரமாகவே விவசாயம் பார்க்குறேன். இது என்னுடைய சொந்த லேண்டு. எனக்கு செலவுக்கு இல்லை அப்படின்னா கேரளாவுக்கு போவேன், கூலி பண்ணி செய்வேன். அதில் வச்சுருக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுவேன். மற்றபடி பார்த்திங்கன்னா பெர் இயருக்கு வந்து 3 மகசூல் எடுக்கலாம். ஜனவரியிலேருந்து மார்ச், மே, அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து ஒரு அக்டோபர், அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து ஜான்வரி. தண்ணி வருது. என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து நியர்பை ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை பார்க்குறாங்க. 2 பிள்ளைங்க. பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இதில் வர்ற வருமானம் போதுமானதாக இல்லைனாலும் கூட ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே நேரத்தில் சில நேரங்களில் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. போன வருஷம் உளுந்து பாதிக்கப்பட்டுச்சு. அது கவர்மெண்ட் ஒரு ஏக்கருக்கு 10% கொடுத்தாங்க. அதை வச்சு அப்படியே செலவினங்களை கூட நாங்கள் தயார்படுத்திக்கிறோம். கடினம் தான் விவசாயம் பார்க்குறது, ஆனால் இருந்தாலும் சந்தோஷம். நம்ம ஓன் லேண்ட் இல்லையா, நான் பண்ணலைன்னா இன்னொரு ஆள் பண்ணதுக்கு இங்கே இல்லை. நான் ஒரு சிங்கிள் பர்சன் தான். அதனால் நம்ம லேண்டில் பண்ணுறது ஹாப்பி தான். வேலைக்கு கிடைக்கல, இருந்தாலும் என்னுடைய முயற்சி 41 வயது ஆனாலும் கூட கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய 41 வயசில் ஆயிராமல் டெய்லி 1 hour கூட படிக்க ஆரம்பிச்சிருவேன். எப்படியாவது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் எய்மு. விவசாயம் வந்து பார்க்கணும், நான் இருந்தாலும் லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து எப்படியாவது வேலை பார்த்து ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்னும் எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அமையலை, அதனால தான் நான் பார்க்குறேன். அதுக்காண்டி படித்ததுனால இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலை. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அமையலை. எல்லா இயருமே நாங்கள் 3 பேர். அக்கா வந்து பாம்பேயில் இருக்காங்க, தங்கச்சி வந்து நியர்பை வில்லேஜில் மேரிட் ஆகியிருக்காங்க. அவங்களும் கிராஜுவேட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. என் தங்கச்சி பிலிட் தமிழ் படிச்சிருக்காங்க. எங்கள் அக்கா வந்து 12th, அவங்க மேரிட் ஆகி பாம்பேயில் இருக்காங்க. எங்கள் அப்பா எல்லாருமே, எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே விவசாயி தான். அந்த வரிசையில் நானும் ஒரு படித்த பொறியியல் பட்டதாரி விவசாயி. அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. விவசாயம் பார்க்குறதுல படிக்காமல் வேலை பார்க்குறதுக்கும் படிச்சுட்டு வேலை பார்க்குறதுக்கும் கடினமாக இருந்தாலும் கூட அது ஒரு சந்தோஷம் எனக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்குது, ப்ரைவேட் ஜாப் இருக்குது. ப்ரைவேட் ஜாப் போன உடனே 40,000 கொடுக்கணும் இப்போ எதிர்பார்க்குறாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. சேலரி 9,000 தான். 2011 to 15 வரைக்கும். என்ன அப்படின்னா ஒரே ஒரு, அது ஆல் த ஸ்டேட்டில் இருக்கான்னு தெரியல, கேரளாவில் இருக்கா இல்லை எங்கே இருக்கான்னு தெரியல, சென்னையில் உண்டு. எவ்வளோ தான் படித்தாலும் இங்கிலீஷ் தெரியும் கண்டிப்பாக. என்னுடைய ஒரு ட்ராபக் காரணம் கூட ஆங்கில நாலேஜ் இல்லை, கம்மி. அதனால் கூட அங்கே சென்னையில் வந்து தமிழ் தெரிஞ்சவனுக்கு வேலை என்ன வேலை அப்படின்னா பேக் சுமக்கிற வேலை, சேல்ஸ் தான். ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு இது எந்த ஸ்டேட்லேருந்து வந்தால் கூட வேலை இருக்குது. ஆனால் தமிழ் பேசுகிறவனுக்கு பேக் சுமக்கிற வேலை தான். அதுக்கு ஈஸி வந்து அங்கே கேரளாவில் கூலி பண்ணி எனக்கு ஈஸியாக தெரியும். காங்கிரீட் போடுறது கேரளாவில் ரொம்ப அதை வந்து என்னென்னா டைம் கரெக்டாக பஞ்சுவாலிட்டி பண்ணுவாங்க. ஒரு சேட்டானுக்கு நான் வேலைக்கு போனால் கூட வெயில் அடிக்க விட்டு அவட குறைச்சி உட்காந்து பண்ணி செய்டா. ஆனால் சேலரி கொடுப்பாங்க 900 rupees. அந்த சேட்டா எப்படி பறையுன்னா வெயில் அடிக்க கொஞ்ச நேரம் உட்கார், சாப்பிட்டு வா. ஆனால் இங்கே யாரும் அப்படி சொல்கிறதில்ல. காலையில் கொண்டு போனான்னா சாயங்காலம் 6 மணிக்கு விடுவான். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டையா, டீ குடிச்சியா அப்படிங்கிறது இல்லை. அதே நேரத்தில் அந்த சேட்டன் கூட சேலரி கொடுக்குறதுக்கு தகராறு பண்ணால் கூட ரோட்டு வழியில் போகிற ஒரு சேட்டா கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அங்கே அது ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பணக்காரராக இருக்கலாம். அவங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஒரு பணியாளை கொண்டாந்து நீ வந்து சேலரி கொடுக்கலையா, கொடுப்பா
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு கேரளாவில். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே ஈக்குவாலிட்டி இன்னொரு டேஸ்ட்டில் இருந்தால் கூட எனக்கு அங்கே தான் பிறக்கணும்னு ஆசை கேரளாவில். கேரளாவிலே எனக்கு இருக்குன்னு தான் ஆசை, ஆனால் வாய்ப்பு இல்லை. அங்கே ஒரு பணி இருந்தால் கூட நான் செய்வேன். இங்கே இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே அங்கே நல்லாயிருக்கும் கேரளா தேசத்தில், கோட்டயத்தில். நம்ம பாட்டுக்குள்ள வேலை செய்வோம். எந்த விதமான ஒரு தமிழன் ஒரு பாண்டி அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல இருந்திருக்கலாம். நான் கண்ட டைமில் இல்லை. முதல்ல இருந்திருக்கலாம், பாண்டியன்னு கூட வார்த்தை இப்போ இல்லை அங்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா. ஆமாம். மந்த்லி இன்கம் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 days 120 days 4 months சேலரி தான் எடுக்க முடியும். சேலரினா நம்மளுடைய பணி வேலை ஒரு நாளைக்கு 500 ரூபா வீதம்னா ஒரு லாபம் ஒரு 20,000 இருக்கும். அப்போ மந்த்லி சேலரி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5,000 தான் வரும். அவ்வளோதான் இருக்கும். 20 இல்லைன்னா சில நேரம் 50 கிடைச்சா 5 மாதம் சேர்த்து 10,000 லாபம். சப்போஸ் கடலை விளையலைன்னா நட்டம் தான், விளைஞ்சாத்தான். விளையலைன்னா நட்டம் தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மழை 2 மழை பெஞ்சது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே பேஞ்சிருக்கும்னா இன்னும் கொஞ்சம் கடலை பிடிச்சிருக்கும் பூமிக்கில். இப்போ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இவ்வளோ கடலை இருக்கணும். இவ்வளோ கடலை இருந்தால் தான் லாபம். இப்போ இது ரொம்ப கம்மி, மழை இல்லை, நம்ம தண்ணி பாய்க்கிறதுனால விளையாது. ஆமாம், இது விளையலை சட்டை. போடுங்கட்டா. இது கடலை தான். இது கடலை தான். மரத்தில் போடுங்களா? உங்களுக்கு எங்கண்ணா? கோயில்பேட்டிலேருந்து வரீங்களா நீங்கள்? கிளம்பல. ஓ, கிளம்புலேருந்து வரீங்களா? கொஞ்சம் வலி. இப்போ அருவா சின்ன அருவா வச்சிருக்கேன், அது பிடிக்காது. இது எல்லாமே நான் வச்ச மரம். அப்படியா? ஆமாம், 2005. ஆமாம், இது ஒன்று தான் வாழ்க்கையில் நான் செஞ்சு இது. அதனாச்சும் பாருங்கள், உங்களுக்கு வந்தால் நம்ம உடச்சி கொடுக்குறதுனாச்சும் ஒரு இருக்க. மற்றபடி பிரயோஜனமாக ஒன்றும்